இந்த சரீரமும் ஒரு இயந்திரம் போல்தான். பழுது ஏற்படத்தான் செய்யும். அதற்கு தக்க சிகிச்சை அளித்தால் மீண்டும் முன்போல் செயல்படத் தொடங்கும். இதனால் பகவானுக்கு செய்யும் சேவையை நிறுத்தச் சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம்? ஏதோ சற்று தளர்ச்சி ஏற்பட்டவுடன் அடியேனை மருத்துவரிடம் அழைத்து வந்து உங்களையும் இங்கே வரவழைத்து ஆறாவமுதன் சுவாமி களைபரப்படுத்தி விட்டார். சுவாமி, அடியேன் இல்லை, இப்பொழுது அவரை ஒன்றும் சொல்ல வேண்டாம். அவருக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதன்படியே செயல்படட்டும். கோயிலில் உங்கள் மீது அடியேன் சாய்ந்து கொண்ட பொழுது லேசாக நெஞ்சு வலிப்பது போல் இருந்தது. அது ஒன்றுமில்லை. மருத்துவரிடம் விசாரித்தோம். வாயு பிடிப்பாக இருக்கலாம் என்று அவர் சொன்னார். அது மட்டுமில்லை, உங்களுக்கு ஓய்வை தவிர வேறு எந்த மருந்தும் தேவையில்லை என்று மருத்துவர் சொல்லிவிட்டார். அதுவே மனதிற்கு மிகவும் சமாதானமாக இருந்தது. பின் காந்திமதி ஏன் அழுது கொண்டே வந்தாள்? எந்த அகமுடையாளாக இருந்தாலும் தன் அகத்துக்காரர் மருத்துவ சாலையில் இருக்கிறார் என்றால் கவலை எழத்தானே செய்யும். அதுவும் என்ன ஏது என்ற விவரமும் தெரியாதிருந்தால் சங்கடப்படுவது நியாயம்தானே? சுவாமி, நாங்கள் கூறுவது எல்லாமே உங்கள் நலன் கருதிதான். உங்களிடம் பெரிதாக ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை. இப்பொழுது இரவு பகலாக உழைப்பதை சற்று குறைத்துக் கொள்ளச் சொல்கிறோம், அவ்வளவுதான். அடுத்த சில நாட்களுக்கு நீங்கள் பூரண ஓய்வில் இருக்க வேண்டும் என்றும் மருத்துவர் கருதுகிறார். தஞ்சா, நீ சாரங்கன் அல்லது திருமேனியிடம் சொல்லி உடனே ராமானுஜனை பார்த்து இங்கு அழைத்து வரச் சொல். இரு காந்திமதி, இப்பொழுது ராமானுஜனை எதற்கு வரவழைக்க வேண்டும்? அவன் பாடசாலையில் படித்துக் கொண்டிருப்பான். படிப்பு கெடக்கூடாது. மேலும் அவன் வரும் அளவிற்கு இங்கு என்ன இக்கட்டு ஏற்பட்டு விட்டது? இல்லை, கோவில் கைங்கரியத்தை அவன் பார்த்துக் கொள்ளலாமே. அதற்காக படிப்பை விட்டுவிட்டு வரச் சொல்லலாமா? அடியேன் சிரமப்படக்கூடாது, அதுதானே? அதற்கு உதவிக்கு யாரையாவது நான் அமர்த்திக் கொள்கிறேன். அவர்கள் நம் மகத்திற்கு வந்து என்னிடம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு செல்லட்டும். இதற்காக ராமானுஜனை தொந்தரவு செய்ய வேண்டாம். வாஸ்தவம்தான். சோமியாஜி சுவாமிகள் சொல்வது போல் ராமானுஜனையும் தேவையில்லாமல் கலவரத்திற்குள்ளாக்க வேண்டாம். அவர் வழக்கம் போல் வரும்பொழுது நடந்தவற்றை அவரிடம் தெரிவித்து விடலாம். எனக்கும் அதுதான் சரியென்று படுகிறது. சரி, இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? நம் மகத்திற்கு புறப்படலாமா? இல்லை இல்லை, இன்னும் 3 நாளிகை நீங்கள் இங்கே ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் கூறியுள்ளார். அதனால் நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம். சரி, வாருங்கள். காந்திமதி, எதற்காக இப்பொழுது மீண்டும் கண் கலங்குகிறாய்? அகத்தை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன். பூரண ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன். போதுமா? இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே? கண்ணீரை துடைத்துக் கொண்டு முகத்தை சற்று பிரசன்னமாக வைத்துக்கொள். சுவாமி, எங்களை உடனே காண வேண்டும் என்று ஆச்சாரியார் அழைத்ததாக மலராண்டன் சொன்னான். உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பியது வாஸ்தவம்தான். அதற்காக கோயில் காரியங்களை அப்படியே போட்டுவிட்டா வந்து விட்டீர்கள்? இல்லை சுவாமி, பகவத் சேவையை பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் என்று தாங்கள்தான் சொல்வீர்கள். அதற்கு குந்தகமாக நடக்க மாட்டோம் சுவாமி. இந்த நேரம் வரை செய்ய வேண்டிய பணிகளை முடித்துவிட்டு ராகவனை பார்த்து கொள்ளச் சொல்லி ஏற்பாடுகளை செய்து முடித்த பின்தான் அடியேன் புறப்பட்டேன். அடியேனும் சேவைகளை செவ்வனே முடித்த பின்புதான் இங்கு புறப்பட்டு வந்தேன் சுவாமி. சுவாமி, சேவையிலோ வேலையிலோ குறையோடு வந்துவிட்டால் முக்கியமான ஒரு ஆசாமிக்கு தகுந்த முறையில் பதில் சொல்லியாக வேண்டுமே.
பிறகு அவரை சமாளிப்பது மிகவும் கடினமாயிற்றே. நீ யாரை குறிப்பிடுகிறாய்? அணியரங்கர். அவரைத்தான் குறிப்பிட்டேன் சுவாமி. ஓ, அவரைத்தான் குறிப்பிட்டாயா? அடியேன் கேள்விப்பட்ட விஷயத்தின்படி அவர் மிகவும் மாறியிருக்கிறார் என்றல்லவா நினைக்கத் தோன்றுகிறது. இன்னும் சொல்லப்போனால் அவர் சம்பந்தமான ஒரு விஷயத்தை பற்றி கேட்கலாம் என்றுதான் உங்கள் இருவரையும் இங்கு அழைத்து வரச் சொன்னேன். எதை பற்றி கேட்கப் போகிறேன் என்ற குழப்பமா? சொல்கிறேன். எதற்கும் சிடுசிடுவென்கிறார் அணியரங்கர் என்பீர்களே, அவரே இரு இளைஞர்களை வானளாவ புகழ்கிறாரே, அதை பற்றி கேட்கலாம் என்றுதான் உங்களை அழைத்தேன். என்ன, அடியேன் கேள்விப்பட்டது உண்மைதானே? முழுக்க முழுக்க உண்மைதான் சுவாமி. அப்படியென்றால் சரியான தகவல்தான் அடியேனுக்கு கிடைத்திருக்கிறது. என்ன தெய்வவாரி சுவாமிகளே, ஆச்சாரியர் யாரை பற்றி கேட்கிறார்? நீரும் கேள்விப்பட்டது உண்மைதான் என்று சொல்கிறீர்கள். அடியனுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆச்சாரியார் யாரை பற்றி கேள்விப்பட்டார்? எது உண்மை? உங்கள் சொந்தமான அந்த 2 இளைஞர்களை பற்றித்தான் ஆச்சாரியர் வினவுகிறார். அந்த இளைஞர்கள் அரையருக்கு சொந்தம் என்றுதான் அணியரங்கரும் சொன்னார். என்ன வரரங்க அரையரே, உம்மைத்தான் கேட்கிறேன். உமக்கு எந்த விதத்தில் சொந்தம் அவர்கள்? அதுவும் அடியேனுக்கு தெரியாமல்? அவர்கள் நெருங்கிய சொந்தம்தான் சுவாமி. அடியேனே அவர்களை பற்றி தங்களிடம் சொல்ல வேண்டும் என்றுதான் இருந்தேன். பிறகென்ன தயக்கம்? குறைகளை மட்டுமே கண்டுபிடிக்கும் அணியரங்கரே சான்றிதழ் கொடுத்து பாராட்டும் அவர்களை நீ அடியேனிடம் அழைத்து வந்திருக்க வேண்டாமோ? அழைத்து வந்திருக்க வேண்டும். ஆச்சாரியரை தரிசிக்க அவர்களும் பெரும் ஆவல் கொண்டிருக்கிறார்கள். அடடா, நீ அவர்களை இங்கு அழைத்து வந்திருக்கலாமே. ஓர் ஆச்சாரியனாக அவர்கள் இருவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி அனுக்கிரகத்தையும் ஆசிகளையும் அருள்வதுதானே முறை. நாடி வருவோரை ஆசீர்வதித்து நற்கதிக்கு அழைத்துச் செல்வதுதானே அடியேனின் தர்மம். சுவாமி, அடியேன் தயங்கியதில் காரணம் இருக்கத்தான் செய்கிறது. அந்த இளைஞர்களை முன்பே தங்களை தரிசிக்க அழைத்து வந்திருந்தால் தாங்களே அடியனை கடிந்து கொண்டிருப்பீர்கள். நீ செய்தது முறையா, தர்மமா என்று கேட்டிருப்பீர்கள். அதன் காரணமாகத்தான் அவர்களை இங்கு அழைத்து வர தயங்கினேன். புரியும்படி சொல் வரரங்கா. அணியரங்கர் பாராட்டிய இளைஞர்கள் வேறு யாருமல்ல, அடியனின் சொந்தங்கள், இரத்த பந்தங்கள். அடியனுடைய உடன் பிறந்த சகோதரர்களான பிள்ளைக்கரசு நம்பியும் சொட்டை நம்பியும் தான் அவர்கள். அவர்களை நீ எங்கு சந்தித்தாய்? சுவாமி, அடியேனுடைய தாயாரை பார்க்க சென்ற பொழுது தம்பிகள் தெய்வக்கரசு மற்றும் சொட்டை நம்பியையும் வெகு நாட்களுக்கு பிறகு சந்தித்தேன். அப்போது அவர்கள் இருவரும் அடியேனிடம் அவசியம் ஆச்சாரியரை தரிசித்து அருள் பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டார்கள். பகவத் சங்கல்பமாக அடியேனும் தெய்வக்கரசு நம்பியும் தங்களை அடைந்து பெருமாளின் சேவையில் ஈடுபட்டு பிறவியின் பயனை அடைந்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் தங்களையும் தரிசித்து உயர்வான நிலையை அடைய வேண்டும் என்ற தீராத தாகத்துடன் பிள்ளைக்கரசு நம்பியும் சொட்டை நம்பியும் அடியேனிடம் பிரார்த்தித்துக் கொண்டார்கள். அவர்கள் விருப்பத்தை அடியேனால் மறுக்க முடியவில்லை. ஸ்ரீரங்கத்திற்கும் அவர்களை அழைத்து வந்துவிட்டேன். ஆனால் தங்களை தரிசித்து இது பற்றி பேச ஏனோ அடியேனுக்கு தைரியம் வரவில்லை. ஏதோ ஒரு தயக்கம் அடியேனை வாட்டி வதைத்துக் கொண்டே இருந்தது. அடியேனிடம் பேசுவதற்கு உனக்கு ஏன் அவ்வளவு தயக்கம்? என்றும் அந்த அரங்கனிடம் சேவை புரிந்து கொண்டிருக்கும் உன்னிடம் அடியேன் மிகவும் பிரீத்தி உடையவனாகத்தானே இருக்கிறேன். வாஸ்தவன்தான் சுவாமி. இருப்பினும் அடியேனின் தாயார் விஷயமாக பலவிதமான சம்பவங்கள் இப்பொழுதுதான் நடந்து ஓய்ந்துள்ளது. அவர்களை முன்னிட்டே தங்களை பல நாட்கள் தொந்தரவு செய்துவிட்டோமோ என்று அடியேனின் மனது சங்கடப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் பூர்வாசிரம பந்தங்களால் தாங்கள் இப்பொழுது கொண்டுள்ள தர்மத்திற்கு பங்கம் வரும்படி பல இடைஞ்சல்கள் ஏற்பட அடியேனே காரணம் என்ற குற்ற உணர்வு அடியனை வாட்டி வதைக்கிறது. அதுவே அடியனின் தயக்கத்திற்கு காரணம் சுவாமி. தங்களிடம் மட்டுமல்ல, இங்குள்ள யாரிடமும் அவர்கள் அடியேனுடைய தம்பிகள்தான் என்ற உண்மையை சொல்லவில்லை. தெய்வவாரி சுவாமிகளுக்கு அவர்கள் அடியேனுடைய சொந்தம்தான் என்று தெரியுமே தவிர தம்பிகள் என்பது தெரியாது. இப்பொழுது தாங்கள் கேட்டதால்தான் வேறு வழியின்றி தெரிவித்தேன். அந்த அரங்கனை
அணியரங்கர் மூலம் தங்களுக்கு தெரிவிக்கும்படி செய்திருக்கிறான். அதற்கு மாறாக அடியேன் முன்பே அவர்களை தங்கள் முன் அழைத்து வந்திருந்தால் பூர்வாசிரம சம்பந்தம் என்று தாங்கள் அவர்களை பார்க்க மறுத்திருப்பீர்கள். உன் தீர்மானம் மிகவும் தவறு. நீ ஏன் அப்படி ஒரு தவறான முடிவுக்கு வர வேண்டும்? அடியேன் அவர்களை பார்க்க மாட்டேன் என்று யார் சொன்னது? ஒரு விதத்தில் இன்று அடியேனுக்கு பெருமையாகவே இருக்கிறது. ஒரு காலத்தில் அடியேன் எண்ணியதுண்டு, சிறு வயதிலேயே பல சாஸ்திரங்களை கற்று பெரும் புகழ் அடைந்து ஒரு ஸ்திரீயை கைப்பிடித்து அதன் பிறகு ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்து 4 புதல்வர்களை பெற்று இப்படி சம்சாரத்தில் உழன்று பல நாட்களுக்கு பின்னர்தான் இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கும் சந்நியாச தர்மத்தை ஏற்கும்படி ஆயிற்றே. இந்த துறவரத்தை சிறு பிராயத்திலேயே ஏற்றிருக்க கூடாதா என்று பல நாட்கள் அடியேன் எண்ணியதுண்டு. ஆனால் இப்போது அந்த எண்ணம் தவறு என்று புரிகிறது. ஒவ்வொரு கிரகஸ்தனும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு சந்ததிகளை பெறுவது என்பது சம்பிரதாய அபிவிருத்திக்காகவும் பல ஜென்மங்களாக பெருமாளுக்கு சேவை செய்து அது முழுமையடையும் வண்ணமாக ஒரு வைணவ குடும்பத்தில் பிறவி எடுக்கச் செய்து அந்த ஆத்மாவையும் கரை சேர்ப்பதற்காகவும் தான். புல், புழு, பறவை, விலங்கு என்று பல ஜன்மாக்களுக்கு பிறகு ஆத்மா இந்த மனுஷ சரீரத்தை எடுக்கிறது. அதிலும் ஒரு சில சுக்ருதம் பெற்ற ஆத்மாக்கள் சிறந்த பக்தர்களுக்கும் ஞானவான்களுக்கும் குழந்தைகளாக பிறவியெடுத்து பூரண ஞானத்தை தன் தகப்பனாரிடமிருந்து பெற்று பகவானுக்கு தொண்டு செய்து துன்பங்களே இல்லாத பகவானின் வாசஸ்தலமான வைகுண்டத்தை அடைகிறார்கள். இதுதான் கிரகஸ்தாசிரமத்தின் தாத்பரியம். அவ்வகையில் பார்த்தால் ஒரு கிரகஸ்தனாக அடியேன் வாழ்ந்த காலத்தில் அடியேனின் பூர்வாசிரமத்தில் புத்திரர்களாக நீ, தெய்வக்கரசு மற்றும் உன் தம்பிகள் பிள்ளைக்கரசு, சொட்டை நம்பி 4 ஒரு உயர்வான சிரேஷ்டர்களாக திகழ்கிறீர்கள். ஒரு உன்னதமான வைணவ சிரேஷ்டர்களை ஈன்றெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பகவான் அடியேனை சில ஆண்டுகள் கிரகஸ்தாசிரம தர்மத்தை கடைபிடிக்கும்படி செய்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உங்களில் யாராவது ஒருவன் அபத்தனாக ஆகியிருந்தால் கூட அந்த துர்பாக்கிய நிலைக்கு அடியேனே காரணமாகப் போயிருப்பேன். அப்படி ஒரு நிலையை இந்த கடையேனுக்கு ஏற்படுத்தாமல் ஒரு பெரிய அனுகிரகத்தை அந்த அரங்கன் அடியேனுக்கு அளித்திருக்கிறான். வரரங்கனான நீ அரையர் சேவையிலும், தெய்வக்கரசு நம்பி அடியேனின் ஆச்சாரியர் மணக்கால் நம்பி ஆசிரமத்தில் சேவை செய்பவனாகவும், பிள்ளைக்கரசு மற்றும் சொட்டை நம்பி இருவரும் இரும்பிதயம் கொண்டவர்களாலும் கனிவாக போற்றிக் கொண்டாடப்படுகிறார்கள் என்று கேள்விப்படும்போது அடியேனுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. வரரங்கா, எப்படி உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சாரியனாக இங்கு இருக்கிறேனோ அதேபோல் உன் தம்பிகளுக்கும் இருப்பேன். ஒரு சரணடைந்த சிஷ்யர்களாக அவர்களை நிச்சயம் பார்ப்பேன். உன் தம்பிகள் தாராளமாக அடியேனை தரிசிக்கலாம். எனவே ஆச்சாரியர் உங்கள் இருவரையும் அனுகிரகிக்க சித்தமாக இருக்கிறார் என்று உன் தம்பிகளிடம் தெரிவித்துவிடு. மிகவும் சந்தோஷம் சுவாமி. இன்றே அவர்களிடம் தெரிவித்து விடுகிறேன். அரையரே, நாளையே அவர்கள் இருவரையும் நம் ஆச்சாரியரின் திருமாளிகைக்கு அழைத்து வாருங்கள். சற்று பொறு தெய்வவாரி. அணியரங்கரின் விருப்பத்தின் பேரில் பிள்ளைக்கரசுவும் சொட்டை நம்பியும் கோயிலிலேயே ஏதாவது ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கட்டும். அவர்கள் இருவரையும் அடியேன் அங்கு வந்தே காண பிரியப்படுகிறேன். சிஷ்யர்களை அனுகிரகிப்பது அடியேனின் தர்மம் என்றாலும் நற்சிந்தனை உள்ள வைஷ்ணவ சிரேஷ்டர்களை அவர்கள் இருக்கும் இடத்திற்கே வந்து காண்பதுதானே முறை. தங்கள் விருப்பப்படியே சுவாமி. சரி, நீங்கள் இருவரும் கோயிலுக்கு சென்று உங்கள் சேவையை தொடருங்கள். உத்தரவு சுவாமி. என்ன ஜெயராமா, இப்பொழுது வந்து துவரம்பருப்பு இல்லை, கடலை பருப்பு இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இதையெல்லாம் சரிவர பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டாமா? இல்லை எஜமானி அம்மா, இன்னும் 2 தினங்களுக்கு இருக்கிறது. சின்ன எஜமான் அவர் வியாபார நண்பர் முத்துக்குமாரரை பார்க்க ஐயம்பேட்டை வரை செல்வதாக கணக்கு பிள்ளை சொல்லிக் கொண்டிருந்தார்.
அங்கே தானியங்கள் மிக மலிவாக இருக்கும். அங்கிருந்து வாங்கி வரலாம் என்று சொல்ல வந்தேன். அதை ஒழுங்காக சொல்ல வேண்டாமா? என்னிடம் வந்து அரிசி வேண்டும், பருப்பு வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன புரிந்து கொள்ள முடியும்? நீ நல்லதை நினைத்துதான் சொல்லியிருக்கிறாய். சொன்ன விதம்தான் எனக்கு குழப்பமாக இருந்தது. சரி, நான் நாளூரானிடம் சொல்லி அனுப்புகிறேன். நீ போ. சரிங்களம்மா. எஜமானி அம்மா, வண்டி பூன் போட்டு தயார் நிலையில் இருக்கிறது. சின்ன எஜமான் எப்பொழுது வேண்டுமானாலும் புறப்படலாம். வண்டியை சரிபார்த்து விட்டீர்களா? அச்சாணி எல்லாம் சரியாக இருக்கிறதா? என் அகத்துக்காரர் உடல்நலம் தேறிய பின் முதல் முறையாக வெளியூர் செல்கிறார். வழியில் எந்தவிதமான சங்கடமும் ஏற்படக்கூடாது. சோமியாஜி சுவாமிகள் சற்றே நினைவிழந்து இருக்கிறார். அதற்கு காரணம் அவருக்கு ஏற்பட்ட நெஞ்சுவலி. நீ கேட்டா உன்னால கரைக்கும் என்னால நான் தாண்டியடி.